வணக்கம். நேற்று என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பாலிடிக்ஸ் சம்மந்தமாகவும் கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாகவும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தார். ஒரு ப்ராக்டிக்கலான கொஷின் இது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், எம்பிஸ், மினிஸ்டர்ஸ் இவங்க ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணலாமா? உதாரணத்துக்கு ஒரு அட்வொகேட்டாவோ ஒரு டீச்சராகவோ ஒர்க் பண்ணலாமா? பிஸ்னஸ் பண்ணலாமா? இதுதான் அவருடைய கேள்வி. இதற்கு ஒரு மேற்கோளும் காட்டியிருந்தார். தற்போதைக்கு ஆந்திர பிரதேஷ் டெபுட்டி சிஎமான பவன் கல்யாண் சினிமாவில் நடிக்கிறாரு. அப்போ சினிமாவில் அவர் சம்பளம் வாங்குவார் இல்லையா? எப்படி அவர் மினிஸ்டராகவும் இருக்கார்? ஸோ இதை எக்ஸாம்பிளாக முன்னிறுத்தி இந்த கேள்வி கேட்டிருந்தார். ஒரு நல்ல கேள்வி. இதற்கான விளக்கத்தை நான் இப்போ தரேன். இதில் முதல்ல நம்ம ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. உத்து கவனிங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதற்கான விடையும் உங்களால் ப்ராப்பராக புரிஞ்சிக்க முடியும். எம்எல்ஏஸ், எம்பிஸ் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது பிரதிநிதிகள். இவங்க எதற்கு கீழே வராங்கன்னா லெஜிஸ்லேச்சர் கீழே வராங்க. லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது சட்டமன்றம். இவங்களுடைய வேலை மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுடைய ஒரு குரலாக இருக்கணும், சட்டத்தை ஏற்றணும். மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் மினிஸ்டர் ஆகட்டும், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகட்டும், இவங்க எதற்கு கீழே வராங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கீழே வராங்க. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது அதிகார மையம், அவங்க கையில் பவர் இருக்கும். சரிங்களா? எம்எல்ஏஸ், எம்பிஸ் ஆகட்டும், மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், இந்த ரெண்டு கேட்டகரிஸுமே பப்ளிக் சர்வன்ஸ். பப்ளிக் சர்வன்ட் யாருன்னா பப்ளிக் டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மக்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ சட்டம் இவங்க ரெண்டு பேரையும் பப்ளிக் சர்வெண்ட்டாக பார்க்குது. உதாரணத்துக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 ரெண்டு பேரையும் பப்ளிக் சர்வன்ஸ் தான் சொல்லுது. அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் நரசிம்மராவ் கேஸும் இந்த ரெண்டு கேட்டகரிஸையும் பப்ளிக் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லுது. சரியா? ஸோ இதுதான் பொசிஷன். இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு நபர் கவர்மெண்ட்டு கீழே ஒரு போஸ்ட் இருக்காது, அந்த போஸ்ட் மூலமாக அவருக்கு சம்பளம் வருது அப்படின்னா அது பேர் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எது கீழே வரும்னா கவர்மெண்ட் கீழே தான் வரும். கவர்மெண்ட்டே எக்ஸிக்யூட்டிவ் கீழே தான் இருக்குது. உதாரணத்துக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். புரியுதுங்களா? ஜட்ஜு போஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, சரி. எம்எல்ஏ, எம்பிஸ், மினிஸ்டர்ஸ் இந்த போஸ்டெல்லாம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கிடையாது. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். சட்டம் என்ன சொல்லுதுன்னா எம்எல்ஏவும் எம்பிஸும் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அதனால் அவங்க ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது இல்லையா? லாஜிக்கல் தானே? ஏன்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னால கவர்மெண்ட் கீழே ஒரு வேலையில் இருக்கிறதா அர்த்தம். ஆனால் எம்எல்ஏஸும் எம்பிஸும் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அப்போ நீங்கள் இன்னொரு கவர்மெண்ட் வேலையிலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. லாஜிக்கல். இப்போ மினிஸ்டர்ஸ்க்கு வரேன். மினிஸ்டர் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கார். அப்போ நியாயப்படி இவர் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் தான் வரணும். ஆனால் மினிஸ்டருமே ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கிடையாது. இதில் என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ், எம்பிஸ் தான் அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆவாங்க. லெஜிஸ்லேச்சரில் இருக்கவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ளே வருவாங்க இல்லையா? அப்போ பாருங்கள், மினிஸ்டர் போஸ்ட்டை ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லிட்டா எம்எல்ஏவும் எம்பியும் மினிஸ்டர் ஆக முடியாது. ஏன்னா மினிஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் வருது. அதனால தான் மினிஸ்டர் போஸ்ட்டை ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து எக்ஸம் பண்ணிட்டாங்க, அதாவது விதி விலக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் பொசிஷன். அப்போ எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் இந்த போஸ்ட் எதுவுமே ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் கேள்விக்கு வரேன். எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் இவங்க ப்ரைவேட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணலாமா அல்லது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். எம்பிஸும் எம்எல்ஏஸும் ஏன் பண்ணலான்னா அவங்க பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். 24 மணி நேரமும் அவங்க மக்களுக்காக ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஆனாலும் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை பண்ணலாம், பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். புரியுதா? ஸோ இவங்க தாராளமாக எந்த ஒர்க் வேணால் எடுத்து பண்ணலாம், இவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஓகே, மினிஸ்டருக்கு வரேன். மினிஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது மினிஸ்டருமே ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணலாம், ப்ரொஃபஷன் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னென்னா மினிஸ்டருக்கான டியூட்டி இருக்குல்ல, அந்த டியூட்டியும் அவருடைய ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட்டும் கிளாஷ் ஆகக்கூடாது. உதாரணத்துக்கு ஃபெர்டிலைசர் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அது ஃபெர்டிலைசர் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. அல்லது எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இந்த மினிஸ்ட்ரியோட லிங்க் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் இருக்குது. அப்போ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மினிஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் ஒர்க் பண்ணலாம், இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம்,
இந்த அடிப்படையில் தான் பவன் கல்யாண் அவர்களும் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கிறார். ஸோ சட்டப்படி தான் அவர் நடிக்கிறாரு. உதயநிதி அவர்களாகட்டும், விஜய் அவர்களாகட்டும், அவங்க வாலண்டரியாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? உதயநிதி பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆகிட்டார். இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. விஜய் மினிஸ்டர் ஆவாரா இல்லையான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், நமக்கு தெரியாது. ஹைபாத்தட்டிக்கலாக இவங்களுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, தேவைன்னா இவங்கள கூட நடிக்கலாம். இவங்க சாய்ஸ் பேஸ்டாக நாங்கள் நடிக்கலை அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா சார்? ஸோ சட்டம் இதுதான் சொல்லுது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இது சம்மந்தமான கேள்விகளை நீங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் எதிர்பார்க்கலாம். நன்றி.